இப்ப நீ அவனை அடிக்க போற ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். போலாமா சார்? எடுவண்டி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஒரு காவல்துறை அதிகாரி நேரடியாக போய் பேசுற வீடியோ வைரலா இருக்கும் சோசியல் மீடியா, நீங்க பாத்திருப்பீங்க. ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா என்கவுண்டர்னு. நாட்டுல என்ன சார் நடக்குது? க்ளோஸ் பண்ண முடியாத சில ஃபைல்ஸ் இப்படி கும்பல்ல தான் க்ளோஸ் பண்ண முடியும். ரவுடிகளை ஒடுக்கணும். ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லுவோம். நாம பொதுமக்களுக்கு நண்பனாகவும் பொறுக்கிக்கு பொறுக்கியா இருக்கிறையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஜெயலலிதா வனக்காவலன் என்று இவர்கள் பாராட்டுகிற போற்றுகிற வீரப்பனை என்கவுண்டர் பண்ணாங்க. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. எவனும் வாய் திறக்க மாட்டான். ஒரு பக்கம் வீரப்பனை போற்றி புகழ்வார்கள், இன்னொரு பக்கம் வீரப்பனை ஜெயலலிதா சுட்டுக் கொள்வார். அதை பற்றி யாரும் நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. வெங்கடேச பண்ணையாரை ஜெயலலிதா அரசு ஆட்சி காலத்தில் போலீஸ் என்கவுண்டர் செய்தது. மறுபடியும் அதே புழக்கப்பாட்டியை குட்டி வந்து புழக்கிறக்க ஏற்பாடு பண்ணிட்டு வெங்கடேச பண்ணையார் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு அன்னைக்கு எத்தனை பேர் கேட்டீங்க? என்கவுண்டர் செய்யக்கூடிய அளவிற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அன்னைக்கு எத்தனை பேர் பேசியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க? அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தேன். சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏதேனும் செய்தால் கூட அது துணிச்சலாக பார்க்கப்படும். இதைத்தானே நானும் சொன்னேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞரோ ஸ்டாலினோ துணிச்சலாக ஏதாவது செய்தால் கூட அது வேறு விதமாக பார்க்கப்படும். வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே. காரணம் நூலிலே வேறுபாடுன்னு இன்னைக்கு அதைத்தான் கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஹாய் பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேச. இந்த மாதிரி கேடு கெட்டவனை சட்டப்படி ஜெயில அடைக்கிறது தண்டனையே இல்ல, நிக்க வச்சு சுடணும். அன்னைக்கே நம்ம சொன்னோம், திரும்ப இந்த ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க. குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ், யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமா இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இன்னும் இந்த மாதிரியான என்கவுண்டர் பிரேக்கிங் நியூஸ் அதிகமாக ஒருவேளை வரக்கூடும். கருப்பே குசும்புக்காரன். வேற என்ன பண்றது காவல்துறை? நீங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு போய் எங்க நிப்பாடுறாங்க? நீதிமன்றத்துல விடுறாங்க. நீதிமன்றம் விடுவித்துறது. அவன் வெளியில திருப்பி தப்பு பண்றான். இவருடைய புத்தி கூர்மைக்கு போதி தர்மரே பொக்கே கொடுக்கலாம்ல. இப்போ நீங்க ராகுல் காந்தியை எதுக்கு பதவி நீக்கம் செய்தது நீதிமன்றம்? அவர் எந்த சாதியையும் குறிப்பிட்டு பேசல. லலித் மோடி, நீரவ் மோடி என்று யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றி விட்டு வெளிநாட்டுக்கு சென்றார்களோ அவர்களை குறிப்பிட்டு பேசினார். அதற்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி பேசிட்டார், சமூகத்தை சொல்லி பேசிவிட்டார் என்று மிக வேகமாக அவருக்கு 2 ஆண்டு தண்டனை விதித்து அவருடைய எம்பி பதவி வரைக்கும் பறித்தது ஒரு நீதிமன்றம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை தானே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னொரு நீதிபதி என்ன செய்யறாரு? காவல்துறை வழக்கு போட்டு கைது பண்ணி கூட்டு போச்சுன்னா நீதிபதி விட்டுறாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ மிக நீண்ட சட்டப்பேரவை அனுபவம் பெற்றவர். அவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காத முத்தமிழர் டாக்டர் கலைஞரை ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு ஒரு கருத்தை பேசுகிறார். முடிந்தால் வழக்கு போடுங்கள் என்று சொல்கிறார். காவல்துறை வழக்கு போட்டு கைது பண்ணி கூட்டு போச்சுன்னா நீதிபதி விட்டுறாரு. பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பாரதேசி பண்ணாட. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை நீங்க தண்டிப்பீங்க. வலிக்குதா? இப்படி இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல ஒரு பக்கம் நீங்க என்ன செய்வீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அப்ப உத்தரப்பிரதேச நடத்திய என்கவுண்டர்களுக்கு யார் பதில் சொல்லுவது? சரி, குஜராத்ல என்ன நடந்துச்சு? இப்ப இது போலி என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் வாதங்கள் வைக்கிறீங்க. குஜராத்ல போலி என்கவுண்டர் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அமித்ஷா என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. என்கவுண்டர் நடத்தினோம்னா ஐயோ என்கவுண்டர். பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு மறந்து போயிடுச்சா? இவ்வளோத்தையும் கார்பெட்டுக்கு கீழே போட்டு தள்ளிட்டு அண்ணாமலை போன்றவர்கள் இன்னைக்கு என்ன செய்றாங்க? தமிழ்நாடு அரசுக்கு அட்வைஸ் பண்றாங்க அல்லது அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த என்கவுண்டரை பற்றி கண்டிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது மிகவும் நகைப்புக்குரியது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப். அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப். சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது
காணாமல் போன ஒருத்தரை சுற்றி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில். இந்தியாவில் முதலாக இதாகத்தான் இருக்கும், சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிற. தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இதை வந்து இந்த என்கவுண்டர் விவகாரத்தை வந்து கண்டு பதட்டமடைந்து ஒரே குரலில் பேசுகிறார்கள். யாரெல்லாம்? அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. ஒரே குரலில் பேசுகிறார்கள் என்று அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை யார் வச்சிருக்கிறார்? விசிக இன்றைக்கு வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது காரணம் என்னன்னா இவங்களுடைய பதட்டம் அவ்வாறானதாகத்தான் இருக்கிறது. அதனால இந்த விமர்சனங்கள் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன. இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. காவல்துறை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது. ரவுடிகளுக்கும் சமூக அமைதியை சீர்குலைப்பவர்களுக்கும் அடுத்தடுத்து இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்க கூடும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த சாமி சாட்சியை நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை. அதனால நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் வந்து கட்சி பேனர்ல தப்பிச்சுக்கலாம் நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. பாஜக நிறைய ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை. நான் சொல்லல, என் கருத்து இல்ல, அக்கா தமிழிசை சொன்ன கருத்துல இருந்து சொல்றேன். அதனால ஏதோ பிஜேபியில இருக்கிறோம், ஒன்றிய அரசு நம்ம ஆட்சி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் சமூக அமைதிக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய இவர்களுக்கு திட்டமிட்டே தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்கக்கூடியவர்களுக்கு எச் ராஜா பதில சொல்லணும்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இல்லனே நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டோம், பாக்குறவன் என்ன அசிங்கமா நினைக்க மாட்டான். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். அறவழியில் நின்று போராடுவது அல்லது அறவழியில் நின்று அரசை எதிர்ப்பது என்பது வேறு, அராஜகத்தின் வழியில் நிற்பது என்பது வேறு. இது அடுத்த கட்டத்திற்கு ஒரு வழி இல்லாம இதை நகர்த்தியது சமூக வலைத்தளங்களும் ஒரு சில அரசியல்வாதிகளும். தமிழ்நாடு அரசுக்கு நீங்க உங்களுக்கு நல்ல பேர் ஒண்ணுங்கிறதுக்காக நீங்கள் செய்த அரசியல் இன்றைக்கு என்கவுண்டர் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். உங்க கட்சியில இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை உங்கள் கட்சியை விட்டு தள்ளி வையுங்கள் அல்லது அவர்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஏன்னா காவல்துறை அவ்வளவு உறுதியான நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டது என்பதைத்தான் இந்த என்கவுண்டர் காட்டுகிறது என்பதையும் சொல்லி சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. என்கவுண்டர் என்பதை அவ ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற மனித உரிமை ஆர்வலர்களுடைய கருத்துக்களிலும் நான் வந்து என்ன செய்ய முடியாது, முரண்பட முடியாது. காரணம் அதிலும் சில நியாயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், முடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் பார்த்தா அவன் வெளியில வந்துருவான், ஜாமீன் கிடைக்கும், அல்லது கோர்ட்டே வழக்கு தள்ளுபடி பண்ணி வெளியில விட்டுரும், அவன் திருப்பி வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடிய விரக்தியின் மனநிலையிலிருந்து கேட்கக்கூடிய சாமானிய மக்களின் குரலிலும் நியாயம் இல்லாமல் இல்லை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. குற்றவாளிகள் தான் முடிவு செய்யணும், நீங்க வந்து திருந்த போகிறீர்களா அல்லது தண்டனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.